ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். ராகி சேமியா வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சான டேஸ்ட்லையும் இருக்கும். அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. மறக்காமல் வீட்டில் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் ராகி சேமியா முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு இது போல் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அதே 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு இடையில் நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல் பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் நமக்கு ராகி சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெசிபி தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப் தான். இதில் நிறைய கிராசரிஸ் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ரொம்ப கம்பேர் பண்ணுவோம். அதாவது நீங்கள் அதர் ஆன்லைனை கம்பேர் பண்ணுறப்போ இதில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கிராசரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி நீட்ஸ் கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் அப்படின்னா சின்னதாக ஒரு தக்காளி போதும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ராகி சேமியா நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் பூ அது கூட ப்ரௌன் சுகர் சேர்த்து, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் இனிப்பு டேஸ்ட்டில் ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இது போல் தாளித்து கொடுக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரவை உப்புமாலாம் செய்வோம்ல, ஸோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பட் ராகிங்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ராகி சேமியா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளறி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்ரி மாமுக்கு கிடைக்கும். ஸோ இதை வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஸோ அது இப்போ வெரைட்டியில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ராகி சேமியா இது போல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நல்லா சூடாக இருக்கும் போது இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எப்போவுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய பிளேட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது போல் வாழை இலையெல்லாம் இருந்ததுன்னா சொல்லவே வேணாம், ஏதோ விருந்தில் சாப்பிட்ற மாதிரி ஃபீலில் சாப்பிடுவாங்க. வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வாழை இலை மீதம் இருந்ததுன்னா எடுத்து இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற அளவுக்கு அந்த பிளேட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஸ்டைல்லே நம்ம சாப்பிட்றோம். வாழை இலையில் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிடுவாங்க. எந்த ரெசிபியாக இருந்தாலுமே எப்போவுமே ஒரே மெத்தடில் ட்ரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம ஃபுட் அவங்களுக்கு சர்வ் பண்ணுற பிளேட்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபுட்டை. ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவையான டிப்ஸும் இருக்குது, மணி சேவிங் டிப்ஸ் இருக்குது, கேட் வீடியோஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம சேனலை கோத்ரூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.